பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங்ல பண்ற மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பேண்ட். நீங்க பேண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லெக்குக்கும் பேண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் 1 இன்ச் கேப் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பேண்ட்டோட லென்த் வந்து கீழ அதிகமா இருக்கக்கூடாது. சரியான அளவுல கட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 நீங்க ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ற பெர்சனா இருந்தீங்கன்னா, ஃபுல்லா விட்டு பட்டன் யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டிங் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3 நீங்க டக் இன் பண்ணும்போது எப்பவுமே ஷர்ட் வந்து ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அப்பதான் டக் இன் பண்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்பர் 4 எப்பவுமே ஷர்ட்டோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடாது. சம்டைம் பாடி தெரியறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ லென்த்ல கிளியரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது எப்படி செலக்ட் பண்ணலாம்? உங்களுடைய கார்னர் இது எங்க இருக்கோ, கீழ வைக்கும்போது எங்க முடியுதோ, அது வரைக்கும் உங்களுடைய ஷர்ட்டோட லென்த் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்பர் 5 நீங்க பெல்ட் யூஸ் பண்ணும்போது பெல்ட் ஒன்னு பேண்டோட மேட்ச் ஆகணும். இல்ல அப்படின்னா ஷூவோட மேட்ச் ஆகணும். லாஸ்ட் ஒன் நீங்க ஆஃப் ஹேண்ட் யூஸ் பண்ற பெர்சன் அது டி-ஷர்ட்டா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம். அதோடைய ஸ்லீவ் ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது. அதாவது பைசெப்ஸ்க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க சரியா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைல் பக்காவா இருக்கும். இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா